எல்லோரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து April 17 சாட்டர்டே. கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நேஷனல் அஃபேர்ஸ். நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி எங்கே போனார் அப்படின்னா கர்நாடகாவுக்கு போனார். என்னைக்கு போனார் அப்படின்னா April 15 போனார். அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவர் எங்கே போனார் அப்படின்னா மந்தியா கர்நாடகாவுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு ஸ்ரீ குரு பைரவ வைக்கிய மந்த்ரா அப்படின்ற ஒன்று வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல அப்படின்னா ஸ்ரீ சேத்ர ஆதிசூச்சன் ஆக்ரி மட் அப்படின்ற இடத்துல, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 9 பாயிண்ட் சிட்டிசன் டிரைவன் டெவலப்மெண்ட் அஜெண்டாவை வந்து அன்வீல் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதை டார்கெட் பண்ணி அப்படின்னா விசிட் கர்நாடகா விசிட் பாரதை டார்கெட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் போயிருக்கார் இல்லையா? ஸோ அவரை வரவேற்கிற விதமாக அவருக்கு வந்து மைசூர் பேடா அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மைசூர் பேடா அவங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பேடா அப்படின்னா தலப்பாக்கட்டு. ஸோ மைசூரில் அதை வந்து ஒரு கொஞ்சம் டெக்கரேட்டடாக கொஞ்சம் இன்னும் கிராண்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ அது ஒரு முதல் மரியாதை கொடுக்குற விதமாக அவருக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அவரும் ஃபார்மர் பிஎம் ஹெச்டி தேவகவுடாவும் சேர்ந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக் என்ன அப்படின்னா சௌந்தர்ய லகரி அண்ட் சிவ மஹிம சோஸ்திரம். ஸோ இந்த மஹிம சோத்ரம். ஸோ இந்த ரெண்டையும் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஷிப் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஃபோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம், இது எல்லாத்துக்குள்ளேயுமே எல்லா எலக்ட்ரானிக்ஸ்குள்ளேயுமே சிப்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஷிப் ஃபேப்ரிகேஷன் பண்ணுற இடத்த வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து யார் பண்ண போகிறாங்க, யார் செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னா டாடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் லிமிடெட் தான் செட் பண்ண போகுது. ஸோ எந்த இடத்துல அப்படின்னா டால்ஜெரா சீஸ் குஜராத்தில். சீஸ்னா என்ன அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ இதில் குஜராத்தோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்து இதை இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து யார் அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் ஓகே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 91,000 crores. ஸோ எவ்வளோ ஏக்கரில் அப்படின்னா 66.16 ஹெக்டேர்ஸில் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டொமஸ்டிக் லெவலில் ஒரு எக்கனாமிக் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் வந்து இன்னும் பெட்டராகும். ஸோ அப்புறம் MIT. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக் குரூப் அப்படின்ற ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குரூப்போட ஹெட் யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ இந்த ஒரு ஹை லெவல் மினிஸ்ட்ரியல் பாடி என்ன பண்ண போகுது அப்படின்னா நேஷ்னல் லெவலில் AI ரிலேட்டடான பாலிசிஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவோட சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா AI பேஸ்டு பாலிசிஸை வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் MOHFW. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிக் ஹெல்த் ஒர்க்கிங் மீட்டிங் குரூப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த இயருக்கானது அப்படின்னா 2026க்கானது. ஸோ எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்த் ஒர்க்கிங் குரூப், ஓகேவா? ஓகே. ஸோ இவனோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரெசிலன்ஸ் இன்னோவேஷன் கோஆப்ரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு ப்ரொபோசல் இருக்குது. ஸோ அது வந்து டிபி ரிசர்ச் நெட்ஒர்க்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் பிரிக்ஸ் மிஷன் ஃபார் ஹெல்தி லைஃப் ஸ்டைலையும் கொண்டு வரணுன்றதுக்காண்டி 2 ப்ரொபோசல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபாவோட பேனல் ஆஃப் வைஸ் சேர்மனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்போலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னா April 15 எஃபெக்டிவ். ஸோ இப்போ வந்து 6 பேரை வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் சர்மா, அப்புறம் பாங்னாங்கோன்யாக், ஸோ அதுக்கப்புறம் கன்ஷியம் திவாரி பிஜேபி, ஸோ அதுக்கப்புறம் புலோ தேவி ஃப்ரம் INC அண்ட் தம்பிதுரை ஃப்ரம் AIADMK, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் சமித் பத்ரா பிஜேடி. ஸோ இவங்க 6 பேரை தான் வந்து மெம்பர்ஸாக வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. 6 நாமினேட்டட் மெம்பர்ஸ் டு பி இன்க்ளூடட். ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமி சைட் போனோம் அப்படின்னா IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் 2026 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி ஜிடிபியில் அடுத்ததுக்கு யார் டாப்பில் இருக்காங்க அப்படி பார்த்தா வழக்கம் போல் நம்ம USA தான். ஸோ எவ்வளோ அப்படின்னா $39 trillion வந்து அவங்களோட ஜிடிபியாக இருக்குது. ஸோ இந்தியா எத்தனாவது பொசிஷனுக்கு ஓடிடுச்சு அப்படின்னா 6வது பொசிஷனுக்கு ஓடிடுச்சு. ஸோ UK ஜப்பான் இவங்களை விடலாம் நம்ம கொஞ்சம் பின்தக்கி தான் இருக்கோம். ஆனாலும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரோயிங் மேஜர் எக்கனாமியில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கோம், ஓகேவா?
ஸோ நம்மளோட ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா $3.92 trillion. சரி, ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் எக்கனாமி எவ்வளோவா விரிவடையும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோவா விரிவடையும்னா $56 trillion வந்து விரிவடையுமா எப்போ அடுத்த 5 வருஷத்தில். ஸோ இதெல்லாம் யாரால் நடக்கும்னா ஏஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் ஐடி சர்வீசஸ், மோஸ்ட்லி டெக் பேஸ்டு திங்ஸால தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் கௌதம் அதானி, ஸோ ஏசியாவோட ரிச்சஸ்ட் மேனாக வந்து சொல்லியிருக்காங்க அவர் தான். ஸோ எப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு April 17 வரை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குளோபலி இவர் வந்து 19வது ரிச்சஸ்ட் மேன், ஏசியாவில் இவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா $92.6 billion. இதே அம்பானி எவ்வளோ வச்சுருக்காரு அப்படின்னா $90.8 billion. ஒரு $2 billion தான் கூட குறைய. சரி, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவும், ஸோ அதுக்கப்புறம் செபி, அப்புறம் PFRDA 3 பேருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டேட்டா ஷேரிங்காண்டி. ஸோ இது எதை வந்து குறைக்கிறதுக்காண்டி அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரைம்ஸை வந்து குறைக்கிறதுக்காண்டி, எஸ்பெஷலி மணி லாண்ட்ரிங்கை குறைக்கிறதுக்கான டேட்டா குறைக்கணும்னா நமக்கு நிறையா டேட்டாஸ் வேணும். அந்த டேட்டாஸை ஷேர் பண்ண தான் இவங்க 3 பேரையும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோசியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு புது நார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி 2 விஷயம் உள்ள வந்திருக்கு. NPOs, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து குறைச்சிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா இசட்பி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் ஃபார்வர்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து எப்போலேருந்து அப்படின்னா April 15 நடந்திருக்கு. ஸோ இதுபடி 1 billion people by 2030 வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ரிலையபிளான வாட்டர் சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் மெகாலயாவில் அங்கே இருக்க வெஸ்ட் கார்கோ ஹில்ஸில் வந்து ஒரு புது பாம்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பாம்போட பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா கெலாமரியா கெரியோன்சிஸ். ஸோ இதுதான் அந்த புது பாம்பு. இந்த புது பாம்பு எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா மெகாலயாவில் வெஸ்ட் கார்கோ ஹில்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு புது கீக்கோ கண்டுபிடிச்சாங்க அப்படி சொல்லி பார்த்தோம், கீக்கோ ஸ்பீசிஸ். ஸோ அதை எங்கே கண்டுபிடிச்சாங்க, எந்த இன்ஸ்டியூட்டில், எந்த பிளேஸில் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் பொட்டானிஸ்ட் வந்து WWF அவார்டை வந்து வின் பண்ணுறாரு. ஸோ இவர் ஆல்ரெடி லாஸ்ட் டைமே பார்த்துருந்தோம். யார்? நம்ம அல்லம் யூசப். ஸோ இவர் ஒரு கேரளா பேஸ் பண்ண ஒரு பொட்டானிஸ்ட். ஸோ இவருக்கு எதுக்கு அவார்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவர் ஒரு ஏஐ பேஸ்டு ஆப் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஆப் வந்து எதை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஏதாவது பிளான்ஸ் ஏதாவது இருக்குது, அதை நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா இது இந்த பிளான்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அவருக்கு வந்து அந்த அவார்டு கிடைச்சதுனால அவரை நேஷ்னல் எக்கோ யூத் இன்னோவேஷன் சமிட்டில் வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரோவும் சாக்கும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யார் கூட? ஏட்ரி கூட. ஸோ சாக் அப்படின்னா ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், இஸ்ரோவோடது. ஓகேவா? ஸோ அவங்க யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏட்ரி. யார் இந்த ஏட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகா ட்ரஸ்ட் ஃபார் ரிசர்ச் இன் ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட் தான் இந்த ஏட்ரி. ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கு MOU பண்ணுறாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி, அதாவது அட்வான்ஸ்டு ஸ்பேஷியல் ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்டு ஸ்பேஷியல் ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணி லேண்ட் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணுறதுன்றதுக்காண்டி தான் இந்த MOU. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒடிசாவும் நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச்சும் MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க எதுக்கு வந்து MOU சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓசன் ரிசோர்ஸஸை வந்து நல்லா கரெக்டாக மேனேஜ் பண்ணணுன்றதுக்காண்டி. ஸோ இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இண்டோ நார்வே இனிஷியேட்டிவ் கீழே வரும். ஓகேவா? சரி, அடுத்து ராமச்சந்திரன் இவர் இறந்து விட்டார். இவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட ஃபார்மராக, இதுக்கு முன்னாடி இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில் இருந்த ஒரு மெம்பர். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு ஸ்குவாஷ் ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து சென்னையில் வச்சு இறந்து போயிட்டார். என்னைக்கு அப்படின்னா April 16. எத்தனை வயசுலனா ஒரு 77 வயசில் இறந்துட்டார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் April 14 வந்து என்ன டே அப்படின்னா வேர்ல்டு சாகஸ் டிசீஸ் டே. ஓகேவா? ஸோ இது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேரசைட்டை பற்றினா அவேர்னஸ் கொடுக்க தான். ஸோ
parasitic silent diseases. ஸோ இதை பற்றின அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் ஏப்ரல் 14 இன்னொரு டே என்ன அப்படின்னா நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் டே. ஸோ இவங்களோட தீம் என்னென்னா சேஃப் ஸ்கூல், சேஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபயர் சேஃப்டி அவேர் சொசைட்டி. ஓகேவா, டுகெதர் ஃபார் ஃபயர் ப்ரிவென்ஷன். ஸோ இதுதான் அவங்களோட தீம். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் வித்யுத் ரக்ஷா அப்படின்ற ஒரு பவர் கிரிட் மாடர்னைசேஷன் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பவர் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டார். எந்த ஊரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா குருகிராம், ஹரியானாவில் வச்சு. ஸோ இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பவர் கிரிட்ஸை வந்து டிஜிட்டலைஸ், அதாவது இன்னும் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சம்மர் டயத்தில் வந்து பவர் லாஸ் ஆகாமல், லைக் ரியல் டயத்தில் பவர் டிரான்ஸ்மிஷன் லூசஸ்னால இருக்கக்கூடாதுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து பார்க்கலாமா, நேஷனல் சென்டர் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. யாருன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இது வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா பெங்களூரு, கர்நாடகாவில் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ எந்த இடத்துல அப்படின்னா யாரோட கேம்பஸ்குள்ளே அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அவங்களோட கேம்பஸ்குள்ளே. ஓகேவா, ஸோ இதை வந்து யார் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இனிஷியேட் பண்ணுது. ஸோ இது வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணுச்சு அப்படின்னா சிடிஏசி கூட கொலாபரேட் பண்ணி. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இன்டர்னல் லெவலில் குவாண்டம் கிரிப்டோகிராஃபியை வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட டெக்னாலஜியை வந்து குவாண்டம் மொபைலில் இன்னும் 2026 to 2030 இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் ஜல் சம்ருத்தின்னு ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மும்பையில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜல்னாலே வாட்டர் தான். ஸோ இந்த ஜல் சம்ருத்தி மகாராஷ்டிராவோடது எக்ஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காண்டி. ஓகேவா, ஸோ இது என்ன யூஸ் பண்ண போகுது அப்படின்னா சேட்டலைட் டேட்டாவை யூஸ் பண்ண போகிறாங்க. இதை பண்ணுறதுக்காண்டி மகாராஷ்டிரா ஸ்டேட்டோட வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியும் நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டரும் வந்து எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து மோஸ்ட்லி எந்த ரீஜனில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மர்த்வாடா ரீஜனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு டிராஃப்ட் ப்ரோன் ரீஜன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் வந்து ஒரு எம்ஓஐ சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பயலேட்ரல் டயலாக். ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா டோக்கியோவில் நடந்திருக்கு. ஸோ இதுபடி அவங்க வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ எதில் அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் ட்ரேடில். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜி ஷேரிங்காண்டி இந்த பயலேட்ரல் டயலாகோட எண்டில் வந்து 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் எனர்ஜி மினிஸ்டர் 2 பேருமே வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா முக்கியமாக வந்து ஹைட்ரஜன் ப்ரொடெக்ஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு க்ரீன் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுக்கு அப்படின்னா இண்டோ பசிபிக் ரீஜியனில் வந்து சப்ளை செயினை இன்க்ரீஸ் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் 2 நேஷன்ஸுமே வந்து நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா, அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்சஸ் ஆர்பிஐ வந்து ஒரு டிஜிட்டல் ஃப்ரேம்ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இ-ரூபி, ஸோ டிஜிட்டல் கரன்சி. ஸோ இது யார் கூட சேர்ந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி கூட. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எதுக்காண்டி அப்படின்னா ஆஃப்லைன் டிரான்சாக்ஷனுக்காண்டி. ஓகேவா, ஸோ இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சசிகாந்தா தாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ எங்கே அப்படின்னா மும்பையில். ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 250 மில்லியன்ஸ் வந்து லோன் வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட அப்படிலேருந்து வேர்ல்டு பேங்க் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா எம்எஸ்எம்இக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்த்தோம் இல்லை டிஜிட்டல் கரன்சி, அது மோஸ்ட்லாக எதுக்காண்டி கொண்டு வராங்க அப்படின்னா லோ நெட்ஒர்க் இருக்க ஏரியாவில் கூட இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி வந்து யாருக்கு 100% அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் சோலார் டெக் ஸ்டார்ட் அப். ஓகேவா, ஸோ 100% அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா இந்த யூரோப்பியன் சோலார் ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னா ஹெலியோஸ் டெக். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பெர்லின் பேஸ்டு சோலார் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப். ஸோ இதை வந்து
யூரோப்பியன் டீல் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதெல்லாம் மேனுஃபேக்சரும் பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோட்டோவால்டிக் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. அதை வந்து ரிலையன்ஸ் வந்து வாங்கிருச்சு. ஓகேவா? ஸோ இதை யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஹெலிகோடெக் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெர்வோஸ்ட்ரைக் சோலார் செல் டெக்னாலஜி வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியை கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணதுனால இந்த பேட்டர்ன் யாருக்கு போயிடும்? ரிலையன்ஸோட நியூ எனர்ஜிக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரிலையன்ஸ் வந்து ஒரு மெகா ஃபேக்டரி செட் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா ஜாம்நகர், குஜராத்தில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் குளோபல் ஏஐ ரெடினஸ் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அது எங்கே வச்சு அப்படின்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் படி இந்தியா 12வது பொசிஷனில் இருக்குது குளோபலி. ஓகேவா? ஸோ இதில் டாப் 2ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் சிங்கப்பூர். ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் கூட எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இதுபடி இந்தியாவோட 50 மேஜர் சிட்டிஸை வந்து ஜீரோ வேஸ்ட்டாக வந்து மாற்ற போகிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் 6th குளோபல் ரினியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்டர் மீட் ரீவிசிட் 2026 வந்து நடக்குது. ஸோ இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி தான் ஹோஸ்ட் பண்ணுது. எங்கே நடக்குது அப்படின்னா பாரத் மண்டபம், நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ இதில் வந்து 40 கண்ட்ரீஸோட டாப் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோட தீம் என்ன அப்படின்னா ஃபினான்சிங் த கிரீன் டிரான்சிஷன் தான் தீம். ஸோ இதுபடி நிறையா அங்கே வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு $10 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் நடக்குது. அதோட பேர் வந்து வருணா. ஸோ இது யாருக்கும் நடுவில்னா இந்தியன் நேவிக்கும் ஃப்ரெஞ்ச் நேவிக்கும் நடுவில். இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 24வது எடிஷன். எங்கே நடக்குது அப்படின்னா அரேபியன் சீல நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட்லி அட்வான்ஸ்டு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அண்ட் டாக்டிக்கல் மேரிடைம் பேஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு 4500 கோடிக்கு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படி பார்த்தா நம்மளோட பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் கூட தான். ஸோ இது வந்து எங்கே வச்சு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா எங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டான வார்ஃபேர் ஷூட்ஸ் கொடுங்க அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? இந்தியாவோட ஃப்ரண்ட்லைன் காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ்க்கான அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஷூட்ஸ்க்காண்டி இந்த எம்ஓயு. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஒரு ப்ரிலிமினரி டெஸ்டிங்கை வந்து டேட்டா ரிலே டெஸ்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதோடது அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். ஸோ அந்த விஷயத்துக்காண்டி தான் இந்த டெஸ்டிங். ஸோ இதை வந்து எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் சேட்டலைட்டை வந்து எந்த இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. ஸோ இதை அஃபிஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டும் எல்என்டி டெக்னாலஜியும் வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா ஹைதராபாத்தில். சரி, எதுக்கு இந்த எம்ஓயு அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி எந்த ஃபீல்டுனா இண்டஸ்ட்ரியல் ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலான்றதுக்காண்டி. ஸோ அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஏசியன் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்தியா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கு. ஸோ எந்த இதில் அப்படின்னா மிக்சடு ரீகர்வ் ஆர்ச்சரி டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா தருண்தீப் தாய், தீபிகா குமாரி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2026 ஏசியன் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது அப்படின்னா பேங்காக், தாய்லாண்டில் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு நியூஸ். இவங்க வந்து யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா ஃபினாலேயில் சவுத் கொரியா டீமை வந்து டிஃபீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஹாக்கியில் டிஃபெண்டராக இருந்த பிஆர் ஸ்ரீஜேஷ் வந்து அஃபிஷியலாக அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் ஹாக்கிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட நியூ டைரக்டர் ஜெனரலாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிஷ் தயால் சிங். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் என்விரான்மெண்டலிஸ்ட். ஓகேவா? ஸோ அவங்க யார் அப்படின்னா கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் அண்ட் எக்காலஜிஸ்ட்
டாக்டர் வந்தனா சிவா. ஸோ இவங்க வந்து ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா யூஎன் எர்த் சாம்பியன் அவார்ட். ஸோ இவங்களோட பயோடைவர்சிட்டியை ப்ரொமோட் பண்ணுற ஒர்க்குக்காண்டி இவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டில் $1,00,000 வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த அவார்டு எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் இருக்குது, அங்கே வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு புக் ரிலீஸ் இருக்குது. இந்தியாஸ் டெக் டிகேட் மேக்கிங் ஆஃப் அ டிஜிட்டல் சூப்பர் பவர்ன்ற புக்கை வந்து 2 பேர் சேர்ந்து ஆத்தர் பண்ணியிருக்காங்க. நந்தன் நீலாக்கனியும் விரல் ஆச்சாரியா இவங்க 2 பேர் சேர்ந்து தான் அந்த புக்கை வந்து ஆத்தர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரினவுன்டு எக்கனாமிஸ்ட் டாக்டர் ஆர் ரங்கராஜன் வந்து இறந்துட்டாரு. சென்னையில் வந்து இறந்துருக்காரு 94 வயசில். இவர் வந்து ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ வந்து இவர் வந்து மேஜராக இருந்தார் அப்படின்னா 1990s எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இந்தியாவில் போயிட்டு இருந்தப்போ இவர் வந்து பயங்கரமான பங்காற்றி இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே ஏப்ரல் 18 இன்னைக்கு. ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னா ஹெரிட்டேஜ் இன் அ சேஞ்சிங் கிளைமேட் தான். ஸோ அதுக்கப்புறம் மிசலீனியஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ஒரு பாம்பு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புது கண்டுபிடிப்பு. ஸோ டீப் சி கோரல் ரீஃப் அப்படின்னு அப்படி ஒரு கொஞ்சம் கோரல் ரீஃப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஒரு 400 மீட்டர் ஃப்ரம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு புது வகையான கண்டுபிடிக்கப்படாத ஒரு கோரல் ரீஃப் சிஸ்டம். ஸோ டீப் சி கோரல் ரீஃப் சிஸ்டம் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. எங்கே அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில். ஸோ தமிழ்நாடு அடுத்து பார்த்துலாமா? தமிழ்நாடு படி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா செகண்ட் பேஸ் ஆஃப் சென்னை ஃபென்டெக் சிட்டிக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அது எங்கே அப்படின்னா நந்தம்பாக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா இது இன்னொரு பெரிய டெக்னாலஜி ஹப்பாக வந்து தமிழ்நாடுக்கு அமையும். அதே மாதிரி தமிழ்நாடோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமும் சேர்ந்து அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஹப்பை வந்து வைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில். அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். செம்ம வேகமாக முடிச்சாச்சுல. நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸாக அன்னைக்கு படிச்சிருங்க. படிக்க முடியலையா இந்த மாதிரி என் சேனல்ல இல்லை ஏதோ ஒரு சேனலில் கரண்ட் அஃபேர்ஸை கேட்டுருங்க. ஸோ வென் வி கோ அஸ் அ மந்த்லி கேப்சூல்ஸை நீங்கள் படிக்கிற பர்சனாக இருந்தால் கூட இட் வில் ஷோ யூ சம் கைண்ட் ஆஃப் கிளிம்ஸ். ஓ திஸ் காய் இஸ் தட் காய். அந்த மாதிரி உங்களால் ரிலேட் பண்ணி சீக்கிரம் படிக்க முடியும். என்னன்னே தெரியாமல் உட்காந்து முட்டுறதுக்கு ஏதோ கேட்ட மாதிரி இருந்தால் கூட படிக்கிறப்ப ஜாலியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ், பாய். இந்த மாதிரி டெய்லி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.